மத்தவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா விளங்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களே. நாங்க மத்தவங்களுக்கு நம்பிக்கையானவங்க தான். ஆனா எங்களுக்கு யாரும் நம்பிக்கையானவங்களா இல்லையே! நாங்க எவ்ளோ கஷ்டத்துல இருந்தாலும் சரி, திரும்பி பார்க்க கூட நாதி இல்ல. இதுதான் கும்பத்துடைய நிலை. பட் இருந்தாலும் பரவால்ல. நம்பி வந்தவங்களுக்கு ஒரு நாளும் துரோகம் நினைக்காதவங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கைவிடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, அவங்கள மேல ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவங்க தான் கும்ப ராசிக்காரங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறது மறுஜென்மத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு. கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 100க்கு 100% உண்மையான கணிப்புங்க. மார்கழி மாதத்த பொறுத்தவரைக்கும் எப்படிங்க எனக்கு நல்லது நடக்கும்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது கிரக நிலையோட அமைப்பு அப்படின்றது சட்டுன்னு மாறிடும். இதனால நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இத்தன நாளா உங்களுக்கு கெட்ட பலன்களே அதிகமா நடந்திருக்கும். ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல விதமான பலன்கள் தொடர்ந்து ஏற்றத்தை கொடுக்கும். அது என்னங்கிறது தான் இந்த மார்கழி மாதத்துடைய பலன்களா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாதத்துடைய தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் பண்றாரு. அவர பகை கிரகமான செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. இதனால நல்லது தான் உங்களுக்கு. இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி, யோசித்து செய்வது நல்லது. என்னம்மா எடுத்த உடனே ஸ்பீட் பிரேக் போடுறேன்னு நினைக்காதீங்க. நல்ல காலத்திலயும் நம்ம யோசிச்சு செயல்படணுங்கிறது தான் இவங்க அறிவுறுத்துறாங்க. மத்தபடி வரவுகள் அதிகமாகும். செலவுகள் கட்டுக்குள்ள வரும். உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா மாறும். வளர்ச்சியில இருந்த தடைகள், தாமதங்கள் விலகும். தெய்வங்களுடைய வழிபாடுகள் இப்ப உங்கள கை கொடுக்கும். மனசுல இனம் புரியாத சந்தோஷம் உருவாகும். நட்பு வட்டாரத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் வழியிலும் சரி, உறவுக்காரர்கள் வழியிலும் சரி, உங்களுக்கு ஆதரவு பெருகும். உறவுக்காரங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அடுத்து செவ்வாய் பகவான பொறுத்தவரைக்கும், மாசத்துடைய தொடக்கத்துல கடகத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய், மகரத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்கிறாரு. சுக்கிர பகவான் கும்பத்துக்கு போன பிறகுமே செவ்வாயுடைய பார்வை சுக்கிர பகவான் மீது இருக்குது. இத வச்சு பார்க்கிறப்ப உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியா செவ்வாய் இருக்கிறாரு. இதனால உங்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய கடமைகள்ல இருந்த பிரச்சனைகள் அகலும். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவாங்க. ஊர் மாற்றம், இடமாற்றம் உங்க விரும்பத்தக்க வகையில அமையும். புதிய ஒப்பந்தங்கள் கையில் தருவீங்க. மனசுக்கு மகிழக்கூடிய அளவுக்கு யோகமான நிலையை உருவாக்குறாரு செவ்வாய் பகவான். அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு தனாதிபதியாக குரு பகவான் இருக்காரு. அவர் வக்கம் பெற்று இருப்பதுங்கிறது உங்களுக்கு நல்லதுதாங்க. கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் மாறும். ஏமாற்றங்கள் அகலும். கொடுத்த தொகை திரும்ப கிடைக்கும். கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய உங்களுக்கு வெற்றிகள் தொடரும். அதே சமயத்துல ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. பிரச்சனைகள் மாறும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. கடைசி நேரத்துல கூட உங்களுக்கான உதவிகள் தேடி வரும். தொடர்ந்து குரு வழிபாடும் வியாழக்கிழமைகளை விரதம் இருந்து வருவதனால இன்னும் அதிகமான நன்மைகளை குரு பகவான் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் மார்கழி 15ஆம் தேதி உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் போறாரு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடங்களுக்கு அதிபதியா சுக்கிர பகவான் இருக்கிறனால உங்க ராசிக்கே வருவதும் யோகம் தாங்க. இல்லத்துல சுகமும் சந்தோஷமும் அடியெடுத்து வைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தாய் வழியில ஆதரவு திருப்தி ஏற்படுத்தும். தொழில் ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும். வாடகை கட்டடத்துல நடைபெற்ற உங்க தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாத்தக்கூடிய அளவுக்கும் முயற்சிகள் கைகூடி வரும். அடுத்து புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. உங்க ராசிக்கு 5ஆம் மற்றும் 8ஆம் இடங்களுக்கு அதிபதியா புதன் பகவான் இருக்காரு. அவர் லாபஸ்தானத்துக்கு வருதுங்கிறது நீங்க எதிர்பாராத சில திருப்பங்களை கொடுப்பாரு. இடையூறுகள் மறையும். வருமானம் உயரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. நீங்க துணிந்து எடுத்த காரியங்கள், முடிவுகள் எல்லாமே மத்தவங்கள ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு அழைப்புகள் இப்ப உங்களுக்கு வரும். சிந்தனைகள் மேலோங்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் நலன் கருதி திட்டம் தீட்டி வெற்றி அடைவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றங்கள் உருவாகும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவைங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் சேரும். கலைஞர்களுக்கு சமூகத்துல அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளை பொறுத்திருக்கும் அக்கறையாக படிப்புல ஈடுபடுவீங்க. படிப்புல முன்னேற்றம் உண்டாகும். பெண்களை பொறுத்திருக்கும் உடல்நிலையில இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறியுங்க. பொன் பொருள் சேருங்க. உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. சொல்லப்போனாக்க சொத்து சேர்க்கையும் உண்டாகுதுங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி. இதுவே டிசம்பர் மாதத்திலே பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, 31ஆம் தேதியுமே உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நாட்கள்ங்க. இந்த நாட்கள்ல தனவரவு தாராளமா இருக்குங்க. குறிப்பா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உயர் அதிகாரிங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்படையும். அதிகார பதவிகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில்கள்ல இருக்கவங்களுக்கு லாபம் உண்டாகும். கோயிலுக்காக அதிகமா செலவு செய்வீங்க. சிவ ஆலயங்களுக்கு மாலை நேரங்களில் சென்று தரிசனம் செய்து வர நன்மைகள் அதிகமாகும். செல்வ செழிப்பு மேலோங்குங்க. மேலும் இந்த மாதத்துல உங்களுடைய செயல்பாடுகள்ல பொறுமை இருக்கும். பதறாத காரியம் சிதறாது. அதே மாதிரி எடுத்த காரியங்கள் எதுவுமே சிறப்பா முடியாம போகாது. எந்த ஒரு விஷயமா இருந்தா சரி, அதுக்கு ஒரு சிறப்பான முடிவு கிடைக்கும். சிந்தித்து செயல்படுவீங்க. வாழ்க்கையினுடைய பேச்சு கேளுங்க. தாய் தந்தையுடைய பேச்சு கேளுங்க. 3வது மனுஷங்களுடைய பேச்சு கேட்கறது சுத்தமா தவிர்க்கிறது கும்ப ராசிக்கு சிறப்பு. புதிய நண்பர்கள் கிட்ட பழகுறப்ப கவனமா பழகணும். உங்களுடைய உடைமைகளையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க.
உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க யாரு, கெட்டது நினைக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க. மேலும் உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம், மன வலிமையும் சரி, உடல் வலிமையும் சரி அதிகமாகணும்னு நினைச்சீங்கன்னா, தினம் தினம் அனுமனை வழிபாடு செய்ய உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். கும்பம் ராசி, அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உறுதியும், செயல்பாடுகள வேகமும் கொண்ட நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மார்கழி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். நெனச்ச வேலை நெனச்ச மாதிரியே நடத்தி முடிப்பீங்க. எதிர்பார்த்த வரவு இருக்கும். குடும்பத்தில இருந்த நெருக்கடிகள் நீங்கும். அரசு வழியில நீ மேற்கொண்ட முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். தடைப்பட்ட வியாபாரம், தொழில முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீட்டுல லாபம் உண்டாகும். புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். வெளியூர் பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்கும். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்க நிலையை உயர்த்தி பிடிக்கிறாரு. தைரியமா செயல்பட வைக்கிறாரு. நண்பர்களையும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. செய்து வரக்கூடிய தொழில வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலா அக்கறை எடுத்துக்கோங்க. பிறரை நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு செயல்பாடுலயும் உங்களுடைய நேரடி பார்வை இருக்கணும். உங்களுடைய செயல்பாடு இருக்கணும். அது ரொம்ப அவசியம். அடுத்து அதிர்ஷ்டக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால நினைச்ச வேலை நினைச்ச மாதிரி நடக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும். குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. இந்த 2 நாட்கள் சுப நிச்சயோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க. தொடர்ந்து நன்மைகள் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு தினந்தோறும் பைரவரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். செல்வ செழிப்பும் மேலோங்கும். அடுத்த சதய நட்சத்திரம். பிறருக்கு உதவி புரியக்கூடிய மனசு படைத்தவங்க. நினைச்சதை சாதிக்கணும்னு உழைக்கக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். ராகு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது உங்களுடைய நிலையில வரவு அதிகரிக்கும். அதே நேரத்துல உங்களுடைய வார்த்தைகள்ல மட்டும் கவனம் அவசியம். குடும்பத்தார அனுசரிச்சு நடந்துக்கோங்க. சூரிய பகவானுடைய சந்திப்பினால அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த மாசத்துல வெற்றியாக மாறும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பணியாளர்களுடைய நிலை உயருது. கூலி வேலை பாக்குறவங்களாவே இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானம் பெருகும். எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க பணியா இருக்கட்டும், தனியார் துறையா இருக்கட்டும். அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும். புதன் பகவானுடைய அருளாசியினால இடம் வாங்குவது, விற்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே சுலபமா முடியும். வியாபாரிகளை பொறுத்திருக்கும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமான நிலை ஏற்படுது. சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால வரவு அதிகரிக்கும். குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுது. சப்தமஸ்தானத்தை ஜென்ம சனி பார்க்கறதுனால வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அவருடைய உடல்நலையும் அக்கறை எடுத்துக்கோங்க. நண்பர்கிட்டையும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்து மாணவர்களை பொறுத்திருக்கும் டீச்சர்ஸ் அறிவுரை உங்களுக்கு பயன் கொடுக்கும். வழக்கத்தை விட படிப்புல கூடுதல் அக்கறை உண்டாகும். உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் 4, 8, 13. மேலும் டிசம்பர் மாதத்திலேயே கடைசி நாளான டிசம்பர் 31 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நன்மைகள் அதிகமா கிடைக்கும். உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு தினம்தோறும் காளிகம்பாளை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். அடுத்ததான் பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் சரி உறுதியோடு செயல்பட்டு லாபத்தை அடையிறதோட மட்டும் இல்லாம மத்தவனுடைய நலனுக்காகவும் அக்கறை கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு மார்கழி மாதம் யோகத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறது. உடைய நிலையில நீங்க மேற்கொள்ள முயற்சிகள்ல எல்லா விதங்களையும் வெற்றி கொடுக்குது. சூரியனும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் யோகமான பலன்களை மாறி மாறி கொடுக்குறாங்க. உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலை கூட ஒவ்வொன்னா இனி நடக்க ஆரம்பிக்கும். அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் துறையிட்டும் அரசாங்க துறையா இருக்கட்டும் எல்லா வகையிலும் நன்மைகள் தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்படுத்த தடைகள் விலகுது. எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். உழைப்பாளர்களுடைய நிலை உயருது. கூலி வேலை பார்க்கறவங்களாவே இருந்தாலும் சரி உங்களுக்கு வருமானம் பெருகும். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்வர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும். நல்ல வேளாமையும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அது குடும்ப உறவுகளிலே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க. கூட்டு தொழில் செய்யறவங்க கூட்டு தொழில்ல உங்களுக்கு கூட்டாளியா இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செயல்படுவது ரொம்ப நல்லது. இது லாபத்தை ஏற்படுத்தும். அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நடப்பது இன்னும் அதிகமான மதிப்பெண்களை பெற உங்களுக்கு உறுதுணையா இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் மாதம் 30, ஜனவரி மாதம் 3, 8, 12 இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு ஆபத் சகாயேஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். செல்வ செழிப்பு மேலோங்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி கும்பராசிக்கு மார்கழி மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம், அதிர்ஷ்டி தரக்கூடிய மாதம், யோகமான மாதம்னு எல்லா விதங்களையும் பொற்காலம்னு சொல்லலாம். வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நல்லதே நடக்குங்க.
கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா துணை இருக்கு. வாழ்த்துக்கள்.